ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் வெர்ஷன் ஃப்ரீ லைஃப் டைம்டு. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து எல்லா இண்டிகேட்டரும் நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா 2 இண்டிகேட்டருக்கு மேலே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது பேசிக்கில். இதுக்கு மாற்றா வந்தது தான் ட்ரேடர் வியூ. ட்ரேடர் வியூவில் நம்ம வந்து அதில் அந்த 45 நாள் ட்ரெயில் பீரியடில் நம்ம வந்து நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம். அதில் மல்டி லேஅவுட் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ அதுவும் வந்து அந்த ப்ராப்ளம். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து பேசிக்கில் வந்து 3 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து மாற்றா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சப்போ, நமக்கு கிடைச்சக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படிங்கிறதான் இதில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது முழுக்க முழுக்க நம்மளுடைய யூடியூப் நண்பர்களுக்கு இதை ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஓகே, நான் சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு இதையும் வந்து நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஓகே, நீங்கள் மார்க்கெட் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுடைய, அதாவது ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் என்னென்னு புரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இதில் நம்ம பார்க்க போகிற இந்த விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஒரு ப்ரீமியம் வெர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூச்சரை வந்து நம்ம வந்து எப்படி ட்ரேடிங் வியூவில் நம்ம வந்து ஃப்ரீயாக பார்க்குறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இதில் பார்க்குறோன்னா, இப்போ இதில் மல்டி லேஅவுட் அப்படின்னு நம்ம வந்து இதில் ஒரு 2 லேஅவுட்டோ இல்லை 3 லேஅவுட்டோ நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஓகே, பேசிக் வந்து நம்ம வந்து ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இதுக்கு மாற்றா நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் நம்மளுடைய இதில் சேனல் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க. எல்லா நண்பர்களும் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம என்னென்ன வீடியோக்கள் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொடுத்தா ஒரு பிகினராக வரக்கூடிய மார்க்கெட்டில் ஒரு பிகினராக வரக்கூடியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் நம்ம டெய்லி கொடுத்துட்ருக்கோம், நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது எதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம், எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து சென்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த இந்த இதனுடைய டாபிக் என்னவோ அதுக்குள்ளே நம்ம போயிடும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ குரோம் ப்ரௌசரில் ஓகே, ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ண போகிறோம். குரோம், அதாவது குரோம் எப்படி வந்து ஒரு சர்ச் இன்ஜினோ அதே மாதிரி அதுவும் ஒரு சர்ச் இன்ஜின் தான். ஓகே, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து குரோமில் போய்ட்டு விவால்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம். ஓகே, விவால்டி ப்ரௌசர் அப்படின்னு நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நேராக வந்து நமக்கு வந்து ஒரு ஓகே, ஸோ இது விவால்டி ப்ரௌசர். ஸோ எப்படி வந்து கூகுள் ஒரு சர்ச் இன்ஜினோ அதே மாதிரி இந்த விவால்டி ப்ரௌசர் அப்படிங்கிறதும் ஒரு சர்ச் இன்ஜின். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதும் நான் அதில் காமிச்சிடுறேன், ஒரு டெமோ காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வரும் இல்லையா லிங்க், இந்த டவுன்லோட் விவால்டி டவுன்லோட்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் டவுன்லோட் கேட்கும். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் வந்து 64 பிடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் அதனால் வந்து 64 பிட்டை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, டவுன்லோட் பண்ணினனால இப்போ நான் திருப்பி பண்ணலை. ஸோ இதான் டவுன்லோட் பண்ணுறது. கீழே நீங்கள் வந்துட்டீங்க நார்மலாக வந்து இந்த இதுக்குள்ளே வந்தீங்கன்னா, இந்த வெப்புக்குள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிடி யூஸ் பண்ணுறீங்களோ 32 விண்டோவா என்ன லினக்ஸ் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் விண்டோஸில் 64 பிடி யூஸ் பண்ணுறதுனால நான் அதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணனால இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் லோட் ஆகட்டும்.
நான் வந்து இதில் வந்து ட்ரேடிங் வியூ, அதாவது என்னென்னா ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறத வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரௌசருக்குள்ளே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் என்ன ஆல்ரெடி என்ன ட்ரேடிங் வியூவில் என்ன இப்போ லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதே இமெயில் ஐடி கொடுத்து இங்கே வந்து ட்ரேடிங் வியூவில் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது இதில் குரோமில் எப்படி நீங்கள் வந்து போயிட்டு ட்ரேடிங் வியூ வந்து ஒரு வெப்பில் நீங்கள் எப்படி லாகின் கொடுத்துருக்கீங்களோ அதே தான் இதுவும் வந்து ஒரு வெப் ப்ரௌசர் தான். ஓகேவா? கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி இதுவும் ஒரு வெப் ப்ரௌசர் தான். இதில் நீங்கள் போயிட்டு ட்ரேடிங் வியூவோட சார்ட்டை நீங்கள் லோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, நான் இப்போ இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சார்ட்டை வந்து நான் இதில் லோட் பண்ணுறேன். ஷார்ட் லோட் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். சம்டைம் கொஞ்சம் நெட்டு பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் லோடாக லேட் ஆகும். ஸோ இது அந்த ப்ரௌசரோட கொஞ்சம் நல்லா யூஸராகவும் ஸ்பீடாகவும் இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஓகேவா? குரோமோட கொஞ்சம் ஓரளவு ஃபாஸ்ட்டாகவும் லோட் ஆகுது இது வந்து. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள் வச்சு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த டேப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டூப்ளிகேட் டேப்னு இருக்கும். ஸோ டூப்ளிகேட் டேப் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை விண்டோ வேணுமோ, எத்தனை லேஅவுட் வேணுமோ அத்தனை லேஅவுட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கொடுக்குறேன். ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் டேப் எடுத்துக்கிட்டேன். இல்லை ஷிஃப்ட் இருக்கும். நம்ம லேப்டாப்பில் நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷிஃப்ட் இருக்கும். ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷிஃப்ட்டை அமைக்கிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, வச்சு இதில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆகிட்டு அடுத்து செலக்ட் ஆகும். ஸோ அதுமாரி 3 டேப்பையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்க, ஷிஃப்ட் பட்டன் அமைக்கிட்டு இந்த 3 டேப்பையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டயல் 3 டேப் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே இருக்கா டயல் 3 டேப் அப்படின்னு இருக்கா. இதை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து 3 டேப் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ 3 டேப் வந்து இதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து நம்ம வந்து இதே நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து நம்ம வந்து 3 டேப் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீமியம் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் மல்டி டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டேப்புக்கும் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு லேஅவுட், அதாவது ஒவ்வொரு லேஅவுட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து வேறு வேறு இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து இண்டெக்ஸ் வச்சுருக்கிறோம். 2வது இதில் வந்து ஒரு ஆப்ஷன் சார்ட் ஓப்பன் 23,400. ஸோ 23,400 அப்படிங்கிற ஆப்ஷன் சார்ட் இதில் லோட் பண்ணுவோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா நவம்பர் 28. ஓகே, ஸோ நவம்பர் 28 கால் ப்ரீமியம் சார்ட் இதில் லோட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன், அதாவது நவம்பர் 28ஆம் தேதியினுடைய 23,400 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்தோட சார்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷனுடைய சார்ட் யூஸ் பண்ணுவோம். 23, 24. இது ஓகே, புட் ஆப்ஷன் சார்ட் 23,400 புட்டு ப்ரீமியம். ஸோ இது வந்துகிட்டு இருக்கும், அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு இது பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லேஅவுட், அதாவது இந்த லேஅவுட்டில் இருக்கக்கூடிய வந்து இண்டெக்ஸோட சார்ட்டு.
ஸோ இண்டெக்ஸ் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் லைவாக பார்த்துக்கலாம். ஸோ எங்கே ஓப்பன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எம்எஸ்டி லெவல், ஸோ மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரியில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு மேலே தான், அந்த லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஓப்பன். ஸோ இது வந்து கால் பிரீமியம் ஓப்பன் ஆன அட் த மணியினுடைய கால் பிரீமியம் ட்ரேடிங் நடந்தது இல்லையா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த ப்ரைஸோட அட் த மணியினுடைய கால் பிரீமியம். ஸோ கால் பிரீமியம் கரெக்டாக நம்ம எம்எஸ்டி லெவல் ஜோன், ஸோ அந்த ஜோனில் தான் கரெக்டாக வந்து 5 மினிட் கேண்டில் ஒரு க்ளோசிங் கொடுத்து மார்க்கெட் அடுத்து வந்து மேலே போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ நல்லாவே வந்து ஒரு கால் பிரீமியம் நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ எங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 ஓப்பன் ஆகி இது ஹையாக போய் வந்து நமக்கு வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 622 ஹையாக போயிருக்கு. 190 ஓப்பன் ஆகி 622 ஹையாக போயிருக்கு. ஸோ இது வந்து புட் ஆப்ஷன், அந்த 23,400 அட் த மணியினுடைய, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ், ஸோ ஓப்பன் ஆன ப்ரைஸ் அட் த மணியினுடைய புட் ப்ரீமியத்தோட சார்ட். ஸோ புட் ஆப்ஷன் பாருங்கள், இதான் நம்ம எம்எஸ்டி ஜோன். ஸோ இந்த ஜோனில் இருந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து இது எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. ஓகே, புட் ப்ரீமியம் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே, புட் ஆப்ஷன் பாருங்கள் எம்எஸ்டி ஜோனுக்கு கீழே. ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ஈஸியாக ஒரு மல்டி லேஅவுட், அதாவது 3 லேஅவுட் எடுத்து நம்மளால் வந்து ஈஸியாக மார்க்கெட்டை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதை வந்து நம்ம வந்து நார்மல் ப்ரௌசர், அதாவது வந்து கூகுள் ப்ரௌசரில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 3 விண்டோ யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் அந்த விவால்டி அப்படிங்கிற இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள், நான் சொன்னேன் இல்லையா அந்த வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி, ஷிஃப்ட் பட்டன் அமைக்கி எல்லா மேலே இருக்கக்கூடிய லேஅவுட் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஷிஃப்ட் பட்டன் அமைக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, அதில் வச்சு அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அந்த இதை வச்சு கசரை வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடும். ஸோ 3ஐயும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு, நான் அதில் சொன்ன மாதிரி கீழே இருக்கக்கூடிய 3 டேப் இதில் வந்து இல்லை. ஸோ அதனால் இது வந்து நமக்கு இதாகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டேப் டைல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த 3 விண்டோஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரே டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒரு ப்ரௌசரில் வந்து 30 நிமிஷம் டைம் யூஸ் பண்ணலாம். இன்னொரு ப்ரௌசரில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் பாருங்கள், இதில் ½ hour டைம் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இதில் 5 நிமிஷம் டைம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு வேறு டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி மல்டி டைம் யூஸ் பண்ணலாம். மல்டி டேப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மல்டி இண்டிகேட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம், இதில் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் இந்த மாதிரி இந்த ப்ரௌசரில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து நம்ம லைஃப் டைம், நம்ம எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌசரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஒரு 3 டேப்பை வந்து நம்மளால் ஈஸியாக இந்த மாதிரி மெத்தடில் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் நிறைய பேர் வந்து அந்த ட்ரேடர் வியூவில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இந்த ட்ரேடர் வியூவில் வந்து நம்மளால் வந்து திருப்பி கண்டினியூவாக பணமும் பே பண்ண முடியல. அப்புறம் வந்து சில இப்போ முன்னாடி மாதிரி அதில் நிறையா இண்டிகேட்டர்ஸ் நம்மளால் ஆட் பண்ணவும் முடியல. ஸோ 2 இதில் ட்ரேடிங் வியூவில் 2 இண்டிகேட்டர் நம்ம லோட் பண்ணோம். அதே மாதிரி அதில் 3 இண்டிகேட்டர் தான் லோட் பண்ண முடியுது. ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ட்ரேடிங் வியூவோ நமக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம வந்து இதை கண்டிப்பாக வந்து போடணும்னு சொல்லிட்டு போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.